வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இந்தியா ஒருபோதும் தனது நாட்டுக்கு வெளியே அனுப்பாத புத்தரின் அஸ்தி கலசம் வாராது வந்த மாமணியாக நேற்று ஸ்ரீலங்காவுக்கு இந்திய வான்படையின் சிறப்பு விமானத்தில் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று அந்த அஸ்தி கலசத்தை தரிசிக்க கொழும்பிலுள்ள கங்காராம விகாரையை நோக்கி சாரி சாரியாக சிங்கள பௌத்தர்கள் அணிவகுத்து செல்லும் காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக சாரி சாரியாக சிங்கள பௌத்தர்கள் கங்காராம விகாரையை நோக்கி செல்லும் பின்னணியில் இந்த மாத இறுதியில் அனுரகுமார திசாநாயக்கா மீண்டும் ஒருமுறை டெல்லிக்கு பயணப்படுவது குறித்த செய்தியும் வந்துள்ளது. டெல்லியின் பாரத் மண்டபத்தில் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள AI இம்பேக்ட் சமிட் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே அனுர டெல்லிக்கு வருவதாக அங்குள்ள ஸ்ரீலங்காவின் ராஜதந்திரி மகிஷினி கொலன்னே இன்று அறிவித்துக் கொண்டார். இந்த மாநாடு செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக, அதாவது AI தொடர்பாக உலகளாவிய ரீதியில் நடத்தப்பட்டு வரும் முக்கியமான உச்சி மாநாடுகளின் வரிசையில் 4ஆவதாக டெல்லியில் நடத்தப்பட உள்ளது. கடந்த முறை இந்த மாநாடு பாரிஸில் நடத்தப்பட்டது. இந்த மாநாடு டெல்லியில் நடத்தப்படும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு வளங்களை ஜனநாயக மயமாக்கிக் கொள்வது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரங்கில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் பங்கெடுக்கப் போகின்றார். தற்போதைய புவிசார் அரசியல் குழப்பங்களால் ஸ்ரீலங்காவுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார அபாயங்களை குறைக்க வேண்டுமானால் இந்தியாவிடம் அது அபயத்தை கோர வேண்டும், அதாவது இந்தியாவுடன் வணிக தொடர்புகளை ஸ்ரீலங்கா அதிகரிக்க வேண்டும் என்ற புதிய அறிவுரைகளும் ஐடியாக்களும் வெறும் நிலையில்தான் இந்த பயணம் அறிவிக்கப்படுகிறது. இந்தியாவும் இலங்கையும் இதுவரை தமக்கிடையிலான சுதந்திர வணிக ஒப்பந்தங்களை கைச்சாத்திடவில்லை. இந்த ஒப்பந்தங்கள் பல ஆண்டுகளாகவே கிடப்பில் உள்ளன. ஆனால் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. இப்போது மார்க்சிச இடதுசாரிகளின் அனுர அரசாங்கம், அதாவது தமது JVPயின் ஆரம்ப கொள்கைகளில் ஒன்றாக, அதாவது 5 லெசன்ஸ் எனப்படும் 5 கொள்கைகளில் ஒன்றாக இந்திய எதிர்ப்பையே வரிந்து கட்டிய பழைய JVPயின் புதிய நீட்சியாக இன்று அனுரகுமார திசாநாயக்கா கொழும்பின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் நிலையில்தான் இந்தியாவுடன் ஸ்ரீலங்கா வணிக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் என JVPக்கு பிடிக்காத இந்தியாவுடன் நவ உறவுகள் குறித்து பேசப்படுகின்றன. இந்தியாவுடன் சுதந்திர வணிக ஒப்பந்தத்தை செய்வதற்கு ஸ்ரீலங்காவுக்கு இதுதான் சரியான நேரம் என்ற அறிவுரைகள் வழங்கப்பட்ட நிலையில்தான் அனுரவின் டெல்லி பயணம் இந்த மாத நடுப்பகுதியில் இடம்பெற காத்துள்ளது. நேற்று புத்தபிரானின் புனித சின்னங்கள் டெல்லியில் இருந்து இந்திய விமானப்படை விமானத்தில் கொழும்பில் இறக்கப்பட்ட பின்னர் இலங்கை தீவில் அவற்றை முதலாக தரிசிக்கும் சந்தர்ப்பத்தை எடுத்த ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுர அதன் மூலமாக தனது அரசாங்கம் பௌத்த விழுமியங்களுக்கும் பௌத்த சாசனத்துக்கும் விரோதமான ஒரு அரசாங்கம் என அட்மிரல் சரத் வீரசேகரா, விமல் வீரவன்ச, உதய கம்பனம்பில மார்க் வகையரா தொகையரா முகங்கள் சொல்லி வரும் விடயத்தை தூள் தூளாக தகர்த்திருந்தார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நேற்று தான் வழங்கிய சுதந்திர தின உரையில் நாட்டில் இனவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இடமில்லை எனவும் தான் வெறுக்கும் 2 பதங்களாக இனவாதம் தீவிரவாதம் இருப்பதாக அனுர ஒரு செய்தியை வழங்கி கொண்டாலும் இந்த செய்தியில் அவர் இனவாதத்தை வெறுப்பதாக குறிப்பிடும் விடயத்தின் பின்னால் கிவுலோயா திட்டத்தையும் தையிட்டி சட்டவிரோத விகாரையை எதிர்க்கும் தமிழர்களுக்கும் மறைமுகமாக இனவாதிகள் என்ற பட்டத்தை அவர் சூட்ட தலைப்படுவதும் தெரிந்தது. அனுரவின் இந்த உரை வெளிப்பட்ட சமகாலத்தில் தான் நேற்று ஸ்ரீலங்கா ராணுவம் சுதந்திர தின ஸ்பெஷலாக 9158 படைய முகங்களுக்கு பதவி உயர்வுகளை அறிவித்துக் கொண்டது. இவ்வாறாக பதவி உயர்வு பெற்றவர்கள் எத்தனை பேர் தமிழர் தாயகத்தின் மீதான பெரு உதிரப்பலி போருடன் சம்பந்தப்பட்ட முகங்கள் என்பது அந்த படைத்துறைக்குத்தான் வெளிச்சமாகக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் தென்னிலங்கை ஊடகரான பிரகீத் இக்னோகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் தொடர்புபட்டதாக குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கான ஒரு படைய அதிகாரிகளுக்கே இந்த அரசாங்கம் பதவி உயர்வை வழங்கி கொண்ட போது நேற்றைய பதவி உயர்வில் எத்தனை கருப்பாடுகள் இருக்கின்றனவோ தெரியாது. இந்த பின்னணியில் தான் சுதந்திர தின நிகழ்வுகள் முடிந்தகையுடன் மலர் அஞ்சலி தட்டுடன் புத்தரின் புனித சின்னங்களை அனுர வழங்கினார்
இந்த குறியீட்டின் மூலமாக இலங்கையின் முதன்மை பௌத்தராக அனுர தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். அதன் பின்னர் தான் ஏனைய இலங்கை பௌத்தர்கள் அந்த அஸ்தி கலசத்தை கங்காராமியவில் தரிசிக்கும் வாய்ப்புகளை இன்று காலை முதல் பெற்று வருகின்றனர். இலங்கை தீவு அமைந்திருக்கும் கேந்திர முக்கியத்துவம் காரணமாக நேற்று ஸ்ரீலங்கா தனது 78வது சுதந்திர தினத்தை நடத்தி கொண்ட போது அதற்கு வரிசை கட்டி நண்பேண்டாமானியில் வாழ்த்துக்களும் எதிர்கால உறவுகளுக்கான உறுதிப்பாட்டு செய்திகளும் அடுத்தடுத்து வந்து குவிந்தன. சிங்கள தேசத்தின் சுதந்திர தினம் ஈழத்தமிழர்களுக்கு கரிநாள் என்ற கொட்டொலியில் நேற்று தமிழர் தாயத்திலும் புலம்பெயர் நாடுகளின் பரப்பிலும் தமிழர்கள் எதிர்வினைகளை வெளிப்படுத்திய நிலையில்தான் இந்த வாழ்த்துச் செய்திகள் தமிழர்களுக்கும் ஒரு செய்தியை வழங்கும் வகையில் முக்கியமான நாடுகளால் வழங்கப்பட்டன. லண்டனில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் ஒன்றில் நேற்று கூடிய தமிழர்கள் அதன் பின்னர் ஒரு பேரணியாக லண்டனின் முக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய டரஃபல்கார் சதுக்கம் வரை சென்று சுயநிர்ணயம், தன்னாட்சி உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டனர். ஆனால் கசப்பான ஒரு யதார்த்தமாக தமிழர்கள் இந்த கோரிக்கைகளை ஐநாவை நோக்கி முன்வைக்கும் சமகாலத்தில் இலங்கையின் இறுதி குடியேற்ற எஜமானான பிரித்தானியாவின் சார்பில் சார்ல்ஸ் மன்னர் வழங்கிய வாழ்த்துச் செய்தியில் இலங்கையுடனான அதாவது ஸ்ரீலங்காவுடனான எதிர்கால உறவுகளுக்கான உறுதிப்பாடுகளும் வழங்கப்பட்டன. அத்துடன் மறக்காமல் இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்களின் உச்சி மாநாட்டில் ஸ்ரீலங்காவுக்கு சிறப்பு கவனிப்பு உண்டு என்ற ஒரு பூடகமான உறுதிமொழியையும் மன்னர் சார்ல்ஸ் வழங்க தலைப்பட்டார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வழங்கிய ஸ்ரீலங்காவுக்கான வாழ்த்துச் செய்தியில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான அமெரிக்க மிஷனில் இனிமேல் இலங்கைக்கு முக்கிய இடம் உள்ளது என்ற செய்தியும் வழங்கப்பட்டது. உலக அரசியலில் ட்ரம்ப் ஏற்படுத்தும் இந்த அதகலங்களால் இப்போது ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் மரபணு நெறிமூளை கொண்ட அவரது மருமக பிள்ளையான ரணில் விக்ரமசிங்கவே அசைய தலைப்படுவது தெரிகின்றது. இப்போது ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் யுகத்தில் இலங்கையர்கள் இல்லை எனவும் மாறாக ட்ரம்பின் உலகுக்கும் அதற்கு சவால் விடும் சீனாவின் ஆதிக்கம் நிறைந்த உலகுக்கும் இடையில் இலங்கை சிக்கியுள்ளதாகவும் இந்த சிக்கலுக்கு மத்தியில் புதிய வல்லரசாக உருவெடுக்கும் அயல்நாடான இந்தியாவும் இருப்பதாகவும் ரணில் சலித்துக் கொள்கிறார். அவ்வாறாக சலித்துக் கொள்ளும் ரணில் தனது ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்மார்ட் பொலிட்டிக்ஸ் எனப்படும் நுண்ணறிவு தழுவிய ஒரு புதிய தலைமுறை தலைமைத்துவத்துக்கும் தயாராக வேண்டும் என்பதால் இனிமேல் ஜென்சி தலைமுறையிடம் அதாவது புதிய தலைமுறையிடம் தனது யானை கட்சியும் ஒப்படைக்கப்படும் என ஒரு செய்தியை சொன்னார். இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் மீதான குரூரமான போர் முடிவடைந்த பின்னர் பிறந்த தலைமுறை குறித்து இனிமேல் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுவென குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தினூடாக சஜித்துக்கும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து கொண்டாலும் அந்த இணைவுக்கு பின்னரான தலைமைத்துவத்துக்கும் வயது போய்விட்டது என எள்ளல் செய்கின்றாரோ தெரியவில்லை. ரணிலின் இந்தியா குறித்த கருத்து வந்த நிலையில்தான் இந்தியாவின் வாழ்த்தும் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது. அதன் பின்னர் தான் அனுரவின் டெல்லி பயணமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின சிறப்பாக நேற்று சிங்கள பௌத்தர்களுக்கு புத்தரின் நினைவு சின்னங்களை அனுப்பிய டெல்லி இந்து சமுத்திரத்தில் ஒரு நம்பகமான கூட்டாளி இலங்கை மட்டும்தான் என ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்துக்கான வாழ்த்துச் செய்தியில் பெரியதொரு ஐஸ் கட்டியை தூக்கி வைத்தது. இந்து சமுத்திரத்தில் ஒரு நம்பகமான கூட்டாளி இலங்கை மட்டும்தானே என இந்தியா சொன்னால் சீனா என்ன செய்யக்கூடும்? அதுவும் ஒரு முக்கியமான வாழ்த்துச் செய்தியை நேற்று அனுரவுக்கு அனுப்பியது. சீன அரசு தலைவர் அனுப்பிய இந்த வாழ்த்துச் செய்தியில் தான் இந்திய பிரியனர் போல அதாவது சீனா இந்திய பிரியனர் போல இலங்கையை ஆதிக்கம் செய்ய முற்படாது, மாறாக நண்பனாக சம வகிவாகம் கொடுத்து நடத்தி செல்லும் என சீனா குறிப்பிட்டது. இப்படியே பாகிஸ்தான், ரஷ்யா, மத்திய கிழக்கு, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என ஸ்ரீலங்காவுக்கான வாழ்த்துச் செய்திகள் குழுவிந்துள்ளன. ஆனால் ஒரு நாட்டின் சுதந்திர தினத்தில் இவ்வாறு வெளிநாடுகளின் வாழ்த்துச் செய்திகள் வருவது வளமையான ஒரு விடயம்தானே. இதில் என்ன விடயம் இருக்கின்றது, புதுமை இருக்கின்றது என நீங்கள் வினாவை எழுப்பக்கூடும். ஆனால் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை இந்த முறையும் கரிநாளாக தமிழர்கள் கடைபிடித்து தமக்குரிய சுயநிர்ணய உரிமை உட்பட்ட பல்வேறு உரித்து கோரிக்கைகளை ஐநாவுக்கும் அனுப்பி வைத்த நிலையில்தான் இந்த ஸ்ரீலங்காவுடனான ஒட்டுறவு மேற்குலக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இப்போது கசப்பாக ஒரு யதார்த்தம் உள்ளது. ஐநாவுக்கு ஈழத்தமிழர்கள் சுயநிர்ணயம், தன்னாட்சி உட்பட்ட கோரிக்கைகளை அனுப்பியிருந்தாலும் ட்ரம்பின் அதகலங்களால் ஐநாவே ஆட்டங்காண தலைப்படுவதும் உலக அரங்கில் தெரியும் ஒரு விடயம். ஐநாவை நடத்துவ காசு இல்லை என அதன் செயலாளர் நாயகம் குட்ரஸ் கையை பிசைவதையும்
ஐநாவுக்கான நிதியை அமெரிக்கா வெட்டினால் இன்னமும் ஐநா தங்கினத்தோம் போடக்கூடிய ஒரு நிலைமையை எதிர்கொள்ளும் என்பதையும் உள்வாங்கத்தான் வேண்டும். அதாவது உலக அரசியல் ஈழத்தமிழர்களுக்கு சாதகமாக மாறுகின்றதா இல்லை பாதகமாக மாறுகின்றதா என்பதை இவ்வாறான உதாரணங்கள் மூலம் நீங்களே பெருமட்டாக மனதில் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கு மறுபுறமாக அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கும் தமிழ் அடியவ குரல்கள் வாழைப்பழத்தில் ஊசியேற்றிக் கொள்வது போல அதன் அருமை பெருமைகளை தமிழில் சொல்லி அதற்கு ஜால்ரா அடிக்க தலைப்பட்டாலும் தமிழர்களின் எதிர்வினைகளுக்குரிய தார்மீகம் அசைக்கப்பட முடியாத ஒரு வகைவாகத்தில் உள்ளது. மஹிந்தவின் மனைவி சிராந்தியையும் அவரது புதல்வர் நாமல் ராஜபக்சவையும் அனுர அரசாங்கம் கொடுமைப்படுத்துவதாகவும் குடைச்சல் கொடுப்பதாகவும் தமிழர்களின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ஒரு சிலுசிலுப்பு கருத்தை சிங்களத்தில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தி தனது மஹிந்த ஆதரவு நிலையை வெளிப்படுத்திக் கொள்கின்றார். இதேபோல சுதந்திர தினத்தை எதிர்க்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அரச பணிகளை கூறாமல் விடலாமே என குதர்க்கத்தையும் அவர் பேசிக் கொள்கின்றார். அதேபோல படைய வளர்ப்பு கத்துருசிங்கவால் உருவாக்கப்பட்ட அருண் சித்தார்த் போன்றவர்கள் இலவச கல்வியை பெறும் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த இலவச கல்வியை துறந்து கரிநாள் கொடி ஏற்றலாமே என எள்ளல் செய்தாலும் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்ற ஜனநாயக உரிமை தமிழ் மக்களுக்கு என்றென்றும் உண்டு என்பதை ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் எந்த வழியுமே சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இதனை தமிழ் ஜால்ராக்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தற்போது ஆட்சியில் உள்ள ஜேவிபி கூட பல தசாப்த காலமாக சிங்கள பகுதியில் பல்கலைக்கழகங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து அரசாங்கங்களை ஆட்டி படைத்திருந்தது. இந்த வரலாறையும் இவர்கள் அறிய வேண்டும். அதே போல இலங்கையின் தொழிற்சங்கங்கள் ஜேவிபியின் பிடியில் இருந்தபோது அந்த தொழிற்சங்க போராட்டங்கள் அரசாங்கங்களை உலுக்க வைத்திருந்தது. ஏன் 2002 கோட்டாபாயவை துரத்திய அறகலைய கிளர்ச்சியின் பின்னணியில் கூட ஜேவிபியின் மார்ஷல் அணிதான் முதுகெலும்பாக இருந்த விடயத்தையும் இவ்வாறாக தமிழர்களின் எதிர்வினைகளை கேள்வி கேட்கும் தமிழ் ஜால்ரா முகங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் நேற்று வடக்கு கிழக்கில் நடந்த கரிநாள் போராட்டம் நேற்று மட்டுமல்ல, நேற்று இன்று நாளை என அந்த கரிநாள் போராட்டத்தின் கருத்தியல் தார்மீகத்துடன் தகித்துக் கொண்டே இருக்கும் என்பதுதான் அழுத்தமான செய்தியாகும்.